ஹாய் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், இதிலிருந்து வந்து மேக்ஸிமம் ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லிசன். அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. செபி முழுநேர உறுப்பினராக ராமமூர்த்தி அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து செபி முழுநேர உறுப்பினர் 4 பேர் இருப்பாங்க. யார் யார் இருக்காங்க அப்படின்னா அமர்ஜித் சிங், கமலேஷ் சந்திரவர்ஷினி, சந்தீப் பிரதான். இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 12, 1992. செபி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை தொடர்பானது. அந்த வர்த்தகத்தில் ஏற்படுற ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறம் அதோட புள்ளிகள் என்ன, இது வந்து ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ரூபாய் மதிப்பை வந்து கணக்கிடுறதுக்கு முக்கியமாக யூஸ் ஆச்சு. 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா வந்து 2026 மக்களவையில நேற்று தான் நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தோம். இது அவங்களோட பாதுகாப்பு மற்றும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. தற்போது மாநிலங்களவையிலையும் இதை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம், இந்த திட்டத்தின்படி 28,840 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கு நம்ம மத்திய அரசு. இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா கிராமப்புறங்கள்ல உள்ள மக்கள் வந்து குறைந்த கட்டணத்துல வந்து விமான பயணத்தை வந்து செய்யணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது தான். இது 2016 வந்து தொடங்கினாங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். இப்போதான் நேற்று தான் வீடியோல பார்த்தோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் யாரு, தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் அதிகாரி யாரு, தேர்தல் ஆணையர்கள் யாருங்கிறதையும் பார்த்தோம். திறன்மிகு வகுப்பறைகள் 2024-25 அறிக்கையின்படி தமிழ்நாடு 82.5% பெற்று முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு அறிக்கை தந்திருக்கு. உலகின் காற்றுத்தர அறிக்கை 2025 சுவிட்சர்லாந்து IQAir அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து வெளியிட்டிருக்கு. அதன்படி ரொம்ப காற்று மாசு அடைஞ்ச நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் காசியாபாத் இருக்கு. 2வது இடத்துல வந்து 3வது இடத்துல வந்து மேகாலயா பிரிட்டிஹட் இருக்கு. 4வது இடத்துல புதுடெல்லி இருக்கு. இதே இது நாடுகள் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கு. இது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான காற்று மாசுடைய நகரங்கள் ஆகும். 3வது ராக்கெட் ஏவுதளத்தை வந்து குஜராத் கிர்மன் சோமாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து நிறுவலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து ஆந்திரால வந்து ஸ்ரீஹரிகோட்டாங்கிற பிளேஸ்லையும் தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற பிளேஸ்லையும் ராக்கெட் ஏவுதளம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பொது சிவில் சட்டம், இந்த சட்டம் வந்து முதல் முறையா நாட்டிலே வந்து ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட். எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2024. பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44 படி தொடர்புடையது. இது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதாவது அவங்க வந்து வேலை வாய்ப்பு, திருமணம், இந்த தொடர்பானது வந்து இந்த பொது சிவில் சட்டம். 2026 வந்து தற்போது குஜராத் வந்து இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களோட மக்களவையில வந்து அவங்களோட மாநிலங்கள சட்டப்பேரவையில வந்து இதை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மசோதாவை. முதல்ல ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னா உத்தரகாண்ட். 2வது ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது அப்படின்னா குஜராத். 2 மாநிலங்கள் தான் இது வரைக்கும் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழர் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா அந்த இலக்கியத்திற்கான அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. இது வந்து அந்த எழுத்தாளர்களோட இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதாகும். 2025 சிறந்த விமான நிலையங்கள் அப்படிங்கிற ஒரு 100 விமான நிலையங்கள் அப்படிங்கிற பட்டியலில் வந்து ஸ்கை ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர் இருக்கு. தொடர்ந்து 13 வருஷமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல சியோல் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல டோக்கியோ இருக்கு. இதே மாதிரி ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, டெய்லி ஸ்டடி பிளானுக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், தமிழ் அவுட் ஆஃப் சோர்ஸ், ரெகுலர் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.